Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாளைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நாடு முழுவதும் E20 பெட்ரோலை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இனிமேல் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்களுக்கு E20 பெட்ரோல் தான் போட போகிறாங்க. சரி, இந்த சூழ்நிலையில் E20 பெட்ரோல்னா என்ன? இந்த E20 பெட்ரோல் போடுறதுனால நம்முடைய வாகனங்களுக்கு ஏதாவது பாதிப்பா? ஏன்னா ஆல்ரெடி நாடு முழுவதும் பல இடங்களில் சில செய்திகள் மக்கள் நிறைய விவாதிக்கிறாங்க. இந்த E20 பெட்ரோல் போடுறனால நம்ம காருக்கு, நம்ம டூ வீலருக்கு இப்போ என்ஜினில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, மைலேஜ் குறையுமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் பல இடங்களில் எழத் தொடங்கிருச்சு. அதனால் இந்த வீடியோவை போடுறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால இதை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ நாளையிலேருந்து E20 பெட்ரோல் தான் நம்முடைய வாகனங்களுக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும் போட போகிறாங்க. இந்த E20 பெட்ரோல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இந்த காற்று மாசை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகம் முழுவதுமே பயோ கேஸ் அல்லது பயோ பெட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டை நடைமுறைப்படுத்தினாங்க. அது என்ன பயோ பெட்ரோல் அப்படின்னா, உங்களுடைய பெட்ரோலில் முடிந்த அளவிற்கு தாவர எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அதனை பயன்படுத்துவது. இதனால் பெட்ரோல்லேருந்து வெளியேறக்கூடிய கார்பன் மோனாக்சைடுடைய அளவு குறைகிறது. இதனால் உலகம் முழுவதும் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது பெருமளவில் குறைகிறது. அதனால் உலகத்தில் பல நாடுகளில் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த பயோ பெட்ரோல், பயோ எரிவாயு அப்படிங்கிறத ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். இந்த E20 பெட்ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். உலகத்தில் என்ன நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த E20 பெட்ரோல் அப்படின்னா 20% நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோலில் எத்தனால் மிக்ஸ் ஆகிருக்கும். மிச்சம் 80% தான் அது பெட்ரோலாக இருக்கும். அப்போ நாளைக்கு 1 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் வாங்கினீங்க அப்படின்னா அதில் 800 ml தான் பெட்ரோலாக இருக்கும், 200 ml எத்தனாலாக தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் இது நாளை முதல் நடைமுறை. இப்போது 1 லிட்டர் பெட்ரோலில் 200 800 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த எத்தனால் மிக்ஸ் அப்படின்னா என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை என்ன? உலகம் ஃபுல்லாக இந்த காற்று மாசை குறைக்கணும், அதற்காக இந்த பயோகேஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில் இறங்கினோன்னு ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க நாடுகளில் இயற்கையாகவே அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை யூஸ் பண்ணி அதை பெட்ரோலில் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வீட், கோதுமையிலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து அதை பெட்ரோலில் செய்கிறாங்க. சில நாடுகளில் மக்காச்சோளம் அதை பயன்படுத்துகிறாங்க. சில நாடுகளில் சூரியகாந்தியினுடைய அந்த பூலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெயை கூட பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இந்த பயோகேஸ் நடைமுறைக்கு வந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா E10, E20, E30, ஏன் E85 அப்படிங்கிற நடைமுறையை நோக்கி பல நாடுகள் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அதில் இந்தியா கடந்த 2014 தான் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அறிமுகப்படுத்தும் போது 1.5%, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினீங்க அப்படின்னா அதில் 15 ml மட்டும்தான் எத்தனாலை கலந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்தியாவில் அது எப்படி, உலகத்தில் பல நாடுகளில் நீங்கள் மக்காச்சோளம் இதையெல்லாம் பயன்படுத்தும் போது இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா முதல்ல ஆமணக்கு எண்ணெயை கலந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறையில் சரி வரல. அதன் பிறகு பல ஆராய்ச்சிக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா உலகத்தில் பல நாடுகளில் நடைமுறையில் இருக்க மாதிரியே மக்காச்சோளம், கரும்பு சக்கை இதன் மூலமாக வரக்கூடிய அந்த எண்ணெயை தயாரித்து அதை பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 1.5, 2019 அதை 5% பயன்படுத்துகிறாங்க. அது E5 பெட்ரோல் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் 2022 இது எல்லாமே ரொம்ப வேகம் எடுக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே உலகத்தில் பல நாடுகள் E20 பெட்ரோல், E85 பெட்ரோல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2022 இந்தியா 10% எத்தனால் கலந்த பெட்ரோலை விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அப்போது என்ஜினில் சில மாறுபாடுகளை எல்லாம் கொண்டு வந்து அதற்கேற்ற மாதிரி என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. அதன் பிறகு 2024 அதை 15% ஆக்குறாங்க.
2030 தான் 20% E20 பெட்ரோலை நடைமுறைப்படுத்தணுன்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப வேகமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2026லேயே அதை 20% கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் கரும்பு சக்கை மக்காச்சோளம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை பெட்ரோலில் கலந்து இன்னைக்கு E20 பெட்ரோலாக கொண்டு வராங்க. சரி, இப்போது இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்துகிறனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கியிருக்கு. மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த பெட்ரோலை போடும்போது நம்முடைய மைலேஜ் குறையலாம். முந்தி ஒரு இருசக்கர வாகனம் 40 கிலோமீட்டர் கொடுத்ததுன்னா இப்போ அது வந்து ஒரு 30 கிலோமீட்டரோ அல்லது ஒரு 35 கிலோமீட்டரோ தான் கொடுக்கலாம். ஸோ மெயினாக மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ஜின் பாதிக்கப்படலாம் அப்படின்றாங்க. இப்படி ஒரு தாவர எண்ணெயை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது, அதுவும் அதை 20% அதிகரித்து கொடுக்கும் பொழுது, அது என்ஜின்குள்ளே போகும் பொழுது அது என்ஜினை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டேங்கில் ரஸ்ட் ஏற்படலாம். மழை காலங்களில் தண்ணி போனால் அது இந்த பெட்ரோல் கூட சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படலாம். இப்படியான விவாதங்கள்லாம் நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சரி, இந்த மாதிரி பயோ பெட்ரோல், அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோலை ஏன் விற்கணும், இதனால் என்ன நன்மை அப்படின்னா, அரசாங்கம் இதை சொல்கிறது மெயின் காரணம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை 2014லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு வராங்க. அப்படி இதை நடைமுறைப்படுத்தினால கடந்த 10 வருடங்களில் இந்தியாவில் மட்டும் காற்றில் 698 லட்சம் டன் கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆய்வு பூர்வமாக நமக்கு கிடைத்துள்ளது. அதனால தான் இப்போ காற்று மாசை குறைக்கணுங்கிறதுக்காக வேகமாக நாம் E20 பெட்ரோலை நோக்கி போயிட்டுருக்கோம். இரண்டாவது, கச்சா எண்ணெய் கொள்முதல். இந்தியா தொடர்ந்து பெட்ரோல் வாங்குவதற்காக தன்னுடைய அந்நிய செலாவணியை செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ கூட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சி ஒரு புதிய சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையில் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக பெட்ரோலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறத கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த எத்தனால் பெட்ரோலை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அப்படி நடைமுறைப்படுத்தினதில் கடந்த 11 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அரசுக்கு 1.44 லட்சம் கோடி அந்நிய செலாவணி மிச்சம் ஏற்பட்டுள்ளது. அவ்வளோ பெரிய செலவை நாம் கம்மி பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம E20 பெட்ரோலுக்கு போகும்போது இன்னும் பல ஆயிரம் கோடி அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி உள்நாட்டு விவசாயிகள் பயனடைவார்கள். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த E20 பெட்ரோலை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்தியா மக்காச்சோளம் மற்றும் கரும்பு விவசாயிகள் கிட்டேந்து அதிக கொள்முதலை பண்ணலாம். அவர்கள் கரும்பு அல்லது மக்காச்சோளம் சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தலாம். அதற்கான திட்டங்களை இன்னும் பெரிய அளவில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போகுது. அப்போது விவசாயிகள் இதில் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த எத்தனால் பெட்ரோலை பயன்படுத்துவதனால நம்முடைய வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, அதற்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துள்ள விளக்கம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இல்லை. அது ஒரு பொய்யான வதந்தி. ஏன் அப்படின்னா, இது உலகம் முழுவதுமே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட கொண்டிருக்கும் ஒரு நடைமுறை. இங்கே இந்தியாவில் இப்போ தான் நம்ம E20க்கு போகிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் E85, அதாவது 85% வரைக்கும் அதில் வந்து தாவர எண்ணெயும் 15% பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை முயற்சி பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் சில வாகனங்களில் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி பிரேசில் E27 நோக்கி போயிட்டாங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலில் 27% வந்து எத்தனாலை கலந்து அவங்க வந்து அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இதனால இன்ஜின் பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. சரி, மைலேஜ் குறையுமா என்றால் ஓரளவிற்கு சிறிய அளவில் மைலேஜ் குறையலாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, பெட்ரோலுடைய எரியும் தன்மை, அந்த ஹை ஆக்டேன் அப்படிங்கிறது ஒரு தாவர எண்ணெயை அதில் மிக்ஸ் பண்ணும் பொழுது ஓரளவிற்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 1%லேருந்து 3% வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் குறையலாம். ஆனால்
அதற்கு மேலே மைலேஜ் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே இந்த E10, அதாவது இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற பெட்ரோலில் வந்து அதிகபட்சம் 1-2% தான். இப்போ E20 நடைமுறைக்கு வந்தால் அதுலேயுமே 3-6% வரைக்கும் தான் மைலேஜ் குறையும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சரி, அப்படியே மைலேஜ் குறைஞ்சாலும் இது எந்த மாதிரியான வாகனங்களில் மைலேஜ் குறைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா 2010லேயே E10க்கு உகந்த என்ஜினை தயாரிங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வாகன தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் உத்தரவு போட்டாங்க. ஸோ அப்போ 2010லேருந்து 2023 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே அந்த E10 எத்தனால் 10% வரைக்கும் எத்தனாலை கலந்தால் எந்த பாதிப்புமே ஏற்படாத வகையிலான ஒரு என்ஜின் தான் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் பிறகு 2023 ஏப்ரல் 1 E20 20% எத்தனாலை கலந்து அந்த பெட்ரோலை பயன்படுத்தினாலும் அதற்கு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய என்ஜின்கள் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி, அதாவது 2010க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதாரபூர்வமாக ஆய்வில் கூட இதுவரைக்கும் பெரிய அளவில் எந்த வாகனங்களும் சிக்கலை சந்தித்ததாக எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்போ 2010க்கு முன்னாடி தயாரித்த என்ஜின்லையும் கூட எந்த பாதிப்புமே இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த 2010க்கு அப்புறம் 2023க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட என்ஜின்களில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு மத்திய அரசாங்கம் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. சரி, ஒருவேளை உங்களுடைய என்ஜினில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சில வழிகாட்டிகளை நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுடைய யூசர் மேனுவலை எடுத்து பாருங்கள். அந்த யூசர் மேனுவல்லே போட்டிருப்பாங்க இதில் அந்த யூசர் மேனுவல்லே போட்டிருப்பாங்க இந்த என்ஜின் E10 பெட்ரோலுக்கு உகந்தது அல்லது E20 பெட்ரோலுக்கு உகந்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபியூயல் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட அதில் E10 E20 ROA 95 பெட்ரோலா எதை நீங்கள் போடலாம், இந்த என்ஜின் எதற்கு உகந்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உற்பத்தியாளருக்கோ அல்லது பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கோ தொலைபேசியில் அழைத்து அவங்கக்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்துவதால் இன்ஜினுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு முறை சர்வீஸ் செய்யும் பொழுதும் உங்களுடைய 2 வீலராக இருக்கட்டும் அல்லது காராக இருக்கட்டும் அல்லது ஏனைய வாகனமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய ஃபில்டர் இன்ஜெக்டர் இதை அடிக்கடி சுத்தம் செய்து போட்டாலே அதுவே போதுமானது. அதையும் மீறி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது. சரி, இப்போது இந்தியா தொடர்ந்து இந்த எரிபொருள் வாங்குறதை குறைக்கிறதற்காக எத்தனால் E20 பெட்ரோலை ஏப்ரல் 1 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதனால் நம்முடைய அந்நிய செலாவணி பெரிய அளவில் குறைய போகுது. இதை மட்டுமே அல்ல, இப்போ நமக்கு மிடில் ஈஸ்ட்டு பெரிய அளவிலான போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக அரசாங்கம் முழு மூச்சில் இறங்கியிருக்காங்க. அதனால் இந்தியாவில் வேறு எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்கான முயற்சியில் ரொம்ப எஃபெக்டிவாக இறங்கியிருக்காங்க. அதற்காக இப்போ இந்த OALP சந்திப்பு கூட்டம், அதாவது ஓப்பன் அக்ரியேஜ் லைசன்சிங் பாலிசி, இந்த சந்திப்பு கூட்டத்தில் இந்த புதிய இன்னொரு நடைமுறையை செயல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை கண்டறியும் இந்த திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களை வருடம் முழுவதும் எப்போ வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு எங்கே எண்ணெய் எரிவாயு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி சோதனைகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ரொம்ப எளிதான நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒருத்தர்
ஒரு இடத்துல எரிவாயு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சோதனையை பெற்றாலும் அங்கே கச்சா எண்ணெய் இருக்கா அல்லது வேற என்ன எரிபொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த சோதனையும் மேற்கொள்ளலாம். ஒரு லைசன்ஸ் மட்டும் பெற்றாலே போதும் அப்படிங்கிற விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 11வது OALP ஓப்பன் ஆக்ரேஜ் லைசன்சிங் பாலிசியில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 80,000 சதுர கிலோமீட்டருக்கு இந்தியாவில் நீங்களே ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல எண்ணெய் எரிவாயு வளம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிங்க. உடனடியாக வருடத்தோட எந்த மாதத்தில் எப்போ வேணாலும் ஒப்பந்த புள்ளி கோரி நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எதிர்காலத்தில் வெளிநாட்டு இறக்குமதியை மட்டுமே நம்பி இந்தியாவினுடைய எரிவாயு எரிபொருள் தேவை இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் மத்திய அரசாங்கம் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக அடுத்தடுத்து மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுல இந்த எரிவாயு எரிபொருள் கொள்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வகுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இதற்கு மத்தியில் இந்த E20 எத்தனால் பெட்ரோலை பயன்படுத்துவதனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், இன்ஜினில் பெரிய கோளாறு ஏற்பட்டுரும், மைலேஜ் குறைஞ்சிரும், இப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.